உலகளாவிய ரீதியில எத்தனையோ சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்ய சொன்னப்போ இங்க இலங்கையில இல்ல எரிச்சே தான் ஆகணும் அப்படின்ற கட்டுப்பாடை விடுத்து இந்த சடலங்களை வந்து எரிக்க ஸ்டார்ட் பண்ணா. சிறு குழந்தைகள் எரிச்சு 14 வயசு சிறுவன். எரிச்சு எரிச்சதுக்கும் ஆமாசாமி ஓட்டவங்க அவங்களோட எம்பிமே. இலங்கையில மறதி நோய் அதிகமா இருக்கிறது யாருன்னு சொன்னா சிங்கள முஸ்லீம் மக்கள்கிட்ட இந்த நோய் கூட இருக்கு. அனூர் அரசாங்கத்துக்கு கீழே இந்த பௌத்த மதத்துக்கு பௌத்த தர்மம் நிராகரிக்கப்படுது, அவமரியாதை செய்யப்படுது. இறங்குங்க எல்லா தேரர்களும், கொழும்புக்கு விரையுங்கள் அப்படின்னு இப்ப ரெடி ஆகுறாங்க. 20ஆம் அப்ப தேதி டெல்சானுக்கு பிஸி தான். பச்சால் புச்சாலா இருக்கும். கசப்ப தேரர் ஒரு நாள் இப்ப சொல்லி வருவங்க யாரும் பார்க்க போனா இடையப்ப இந்த போராட்டங்களை செய்யாதங்க, நமக்கு இங்க களி உண்டு இயலாது, களி சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இவங்களோட மற்றாக்கள் மாதிரி இல்ல, அவங்க ஒரு ஒரு போக்குல நிக்கிறாங்கன்னு. இந்த ராஜபக்ச அணியினரை வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வழிகிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட இனி இவர்களை கைது செய்தால் இவங்க தியாகி ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. கட்டாயம் நடக்கும். ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது. அழையுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சுகபலன்கள் அப்படி நாட்டு நடப்புகள் ஒரு நாள் காணல, கண்ணாடி எல்லாம் போட்டு என்ன புதினங்கள் கண்ணாடிக்கு ரகசியம்? அது ரகசியம் இருக்கு, கண்ணாடியோட சுத்துறது இப்ப. ஓ, எரிஞ்சா கண்ணுல காப்பாத்துறது, கண்ணுல காப்பாத்துறது. ஏற்கனவே வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துங்கள். உங்கள்ட்ட ஒரு நாள் வராத ஒரு கேள்வி. வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துங்கள். யார் சொல்லியிருப்பா? யாரு போட்டிக்கு நிக்க ஆர்வமா இருக்காங்களோ அவர் சொல்லிருப்பாரு. முதலமைச்சர் உங்களுக்கு அதுல காக்காக்கு ஏதோ எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி அனுர அரசிடம் வலியுறுத்தல் நாமல் ராஜபக்ச. எனக்கு ஒரு யோசனை டெல்சா, அப்ப 2010 இருந்து அந்த யாரு ஜனாதிபதியா இருந்தேன்னு எனக்கு ஒரு கேள்வினா, அவங்களோட அப்பாவா 2010 இருந்து குடும்ப ஆட்சி மாத்தி மாத்தி பண்ணிக்குவாங்க. இப்ப நாமல் ராஜபக்ச ஒரு போட்டோ வந்து பரபரப்பா இருக்கு நேத்து. அது வந்து இந்த திஹாரி பகுதியில வந்து இருக்க ஒரு மதரசா பட்டமளிப்பு கிழிச்சு தொங்க விடுவேன் சரியா. இதே வேலையைத்தான் கோத்தபாய ராஜபக்ச சிவனே. உண்மையில முஸ்லீம் சகோதரர்கள் இவ்வளவோ புத்திஜீவிகள் இருக்கிறாங்க. எங்கட ரவுஃபைக்கு உண்மையில அவர் நான் பகுதிக்கு சொல்லல, ரவுஃபைக்கு உண்மையில ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த ஒரு கல்வி, அது மாதிரி நிசாப் காரியப்ப ஒரு சிறந்த வழக்கறிஞர். அது போல அந்த சமூகத்தில் இவ்வளவு கொண்டாடி தீர்க்கக்கூடிய பலர் இருக்கிறாங்க. அவங்கள முஸ்லீம்கள் சொல்லலாம். இவங்க தான் இந்த அநியாயம் செய்யறது. இவங்களை கூட்டி வந்து நீங்க தான் அடுத்த ஜனாதிபதி ஏவேவா அதான் காரணம் பத்தி. அதுவும் திகாரில இருக்க முக்கியமான ஒருத்தர் பிரதியமைச்சர் முனிர் முனவர். அவர் தான் இப்ப சமய சம்பந்தமா இஸ்லாமிய அமைச்சருக்கு பிரதியமைச்சரா இருக்காரு. இப்ப இவங்களெல்லாம் அழைக்காம 2029 ஜனாதிபதி எலெக்ஷன்ல நிக்க வைக்க போறவரை இதே புளியத்தான் முஸ்லீம் சமூகம் 2020ஆம் ஆண்டு செய்தது. இந்த கோத்தபாய அழைச்சி வந்து இந்த முஸ்லீம் பள்ளிவாசல்ல ஏத்தி எங்கட இவர் அதாவுல்லா காக்கா. இப்ப அதான் ஒரே பேச பொருளா இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த குடும்பம் ராஜபக்ச குடும்பம் இந்த சிகப்பு சால்வை கடந்த ஆட்சி, இவங்க ஆட்சி காலத்துல முஸ்லிம் சமூகத்துக்கு செய்ததெல்லாம் இந்த மௌலவிமார் மறந்துட்டாங்களா? அவங்களோட அரசியல் இருப்புக்காக, அரசியல் ஆசைக்காக இவங்கள திரும்ப இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு பிரதம விருதுனா அவங்க கையில பட்டம் கொடுக்கிறது வந்து எந்த வகையில நியாயம்? கொரோனா காலத்துல இஸ்லாமிய கலாச்சார மத நம்பிக்கையில கை வச்ச ஒரு ஆட்சி காலம் அது, ரைட்டா? உலகளாவிய ரீதியில எத்தனையோ சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்ய சொன்னப்போ இங்க இலங்கையில இல்ல எரிச்சே தான் ஆகணும் அப்படின்ற கட்டுப்பாடை விடுத்து இந்த சடலங்களை வந்து எரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சிறு குழந்தைகள் 14 வயசு எரிச்சதுக்கும் ஆமாசாமி ஓட்டவங்க அவங்களோட எம்பிமே. ஆமா, அதுக்கெல்லாம் நியாயப்படுத்தினாங்க. அந்த டைம் அங்க இருந்த முஸ்லீம் அமைச்சர்களே நியாயப்படுத்தினாங்க, காலம் கொடுத்தாங்க இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு அப்படியானவங்களை அழைச்சிக்கிட்டு வந்து மதரசாவில் நடக்கிற இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு இவங்களை வச்சு சீஃப் கெஸ்டா அழைச்சிட்டு வந்து பரபரப்பா பேசப்படுது. ஏன் இது நடத்தப்பட்டுச்சு, இப்ப ப்ரொமோட் பண்றாங்களா? அப்ப இப்ப இதை வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் நாமல் ராஜபக்ச ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் கதை போகுது. அதெல்லாம் அப்படி இல்ல, நாங்க கதைச்சவங்கள அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இதுல கவனமா இருக்கணும் சொன்னால், இந்த தொடர்ந்து இந்த தவறுகள் எப்படி விடப்படுதுன்னு சொன்னால், முஸ்லிம் சமூகம் ஏற்றுக்கொள்ளலையான ரெண்ட் செட் பண்றாங்க, நெரேட்டிவ செட் பண்றது. நீங்க இது பாத்தீங்கன்னா இது எங்க நடக்கும் வேண்டாம், திமுகவில் நடக்கும். விஜய் ரம்போ அந்த என்ன சொல்றது
விஜய் இதை கட் பண்ணுங்க. விஜய் டிராம்போவை பாத்தீங்கன்னா அவர் நடந்து வந்த பாதையில ஒரு துண்டறிகிறவர் இந்த ஆள் நடந்து வந்து பூ அறிய இந்த ஆள் குனியே மேல அணிவரையா இந்த அப்படி அதே மாதிரிதான், அதே மாதிரி. இப்ப ட்ரம்போ செட் பண்ற இப்ப இவங்க பார்க்க ஒரு நரேட்டிவ் இப்ப அனுரகுமார யாழ்ப்பாணம் போக்குல அனுரோட சொந்த ஊர்ல ஆக்களை ஏத்தி கொண்டு போய் கூட்டம் நடத்துறது. இப்ப இங்க மதரசாவுல இப்படியான நிகழ்வுகள் நடத்துறது. இது என்னன்னு சொன்னால் இப்ப வெளியில இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சஜித் பிரேமதாச சீன்ல இல்லாம போய் கொண்டிருக்கிறார். அவர் இல்ல, அவருக்கு ஒரே ஒரு வேலை தான், இந்த கோல் ஃபேஸ் பக்கத்துல ஒரு டீம் வந்து உட்கார இவரை போயிட்டு சந்திச்சுட்டு வருவாரு. அதுதான் அவரோட வேலை. அவர் அங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இங்க இந்தியாவில் ஒரு கல்லூரியில நிகழ்வுல போய் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கணும். அவர் போறதுக்கு முதல் யாரை சந்திச்சிருக்காருன்னா இந்தியாவோட தூதுவர் சந்தோஷியாவை சந்திச்சு கலந்துரையாடி தான் போயிருக்கிறார். ஆமா ஆமா ஆமா. அப்ப இப்ப என்னன்னா இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட அடுத்த ஜனாதிபதியா என்ன சொல்றாரு கட்டமைக்கப்படுறாரு. நீங்க இப்ப நம்ம இந்த என்ன பொறுத்தவரையில இலங்கையில மறதி நோய் அதிகமா இருக்கிறது யாருன்னு சொன்னா இது நாங்கள் யாரு குறை சொல்ல இல்ல, சிங்கள முஸ்லீம் மக்கள்கிட்ட இந்த நோய் கூட இருக்குது. ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க இவங்கள. இப்ப பாருங்க இன்றைக்கு முஸ்லீம் இந்த தர்கா நகரன்றது முஸ்லீம் மக்கள் இவ்வளவு இப்ப உங்களுக்கே தெரியும் அந்த மக்கள் பட்ட ஐயோ அந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி இன்றைக்கு அந்நேரம் இவங்க எல்லாம் எங்க போனவங்க நாம நேரம் எம்பி தானே அந்நேரம் போகவே இல்லையே. அவங்களோட முஸ்லீம் மக்கள்ற மத நம்பிக்கையில மிக முக்கியமானது அந்த அவர்கள சடலங்களை அடக்கம் செய்யறது. அதை நீங்க இன்னொரு இடத்துல போட்டு எரிச்சீங்க, அந்த முகங்களை அவங்க பார்க்கல, அதுக்கு கை வைத்தீங்க நீங்க சரியண்டு சொல்லவே இல்லை. இனி அந்த மாதிரி இருக்கும்போது அதை திரும்ப திரும்ப இவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு P2P பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி போராட்டத்துல தமிழ் மக்கள் அதுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. ஜனாசா எரிக்கிறத நிறுத்துங்க, அது எரிக்க கூடாது. தமிழ் மக்கள் தங்களோட கடமையை செய்திருக்கிறாங்க காலகாலத்துல. அப்படித்தான் நடக்குது. இது குறப்படுறது கொண்டும் இல்லை, நாங்க கழிச்சிட்டு இருக்கிறோம். நாளைக்கு யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்கிளப்பிலயோ திருவண்ணாமலையோ அம்பாறையிலயோ தமிழ் மக்களையும் நாமளை கூப்பிட்டு விழா செய்யலாம். சொல்ல முடியாது. டிசைன் பிளான் போடுவார் அவர். அங்க அவருக்கு ஏழுதானே, நினைச்சது செய்யலாம். அதே மாதிரி தான் 20ஆம் தேதி, இப்ப இன்னைக்கு 9ஆம் தேதி, நாளைக்கு 10, அங்கிட்ட 10 நாள் தான் இருக்கு. 20ஆம் தேதி கொழும்புல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. என்ன எல்லாம் சாதுமாரெல்லாம் இறங்குறாங்க. அப்ராக்சிமேட்டா 8000 பேர் இறக்க போறாங்களா. அபாயராமையில இருந்து அபயராம முருத்தெட்டுவே தேர்தல் இருக்காரு. இந்த முருத்தெட்டுவே தேர்தலை பத்தி சொல்லி ஆகணும். 2010 15 ராஜபக்சகளை காத்துக்கிட்டு அப்படி இருந்தது வந்து இந்த முருத்தெட்டுவே தேரர் தான். அடேங்க அப்பா, அபயராம தேரர் அவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா எடுத்துட்டாங்க, மீண்டும் ஆயுதத்தை எடுத்தாச்சு கைக்கு. நாடு பாதுகாப்பற்ற நிலையில ஓடிக்கிட்டு இருக்கு. அனூர் அரசாங்கத்துக்கு கீழே இந்த பௌத்த மதத்துக்கு பௌத்த தர்மம் நிராகரிக்கப்படுது, அவமரியாதை செய்யப்படுது. இறங்குங்க எல்லா தேரர்களும், கொழும்புக்கு விரையுங்கள் அப்படின்னு இப்ப ரெடி ஆகுறாங்க. 20ஆம் தேதி பச்சால் புச்சாலா இருக்கும். பிசிதான் இனி தெரியும் தானே. ஆர்ப்பாட்டம்னா சின்னராச கையில பிடிக்க முடியாது. சின்னராச கையில பிடிக்க, சின்னராச குத்துது கூட ஒரே ஓட்டம் தான். ஓட்டம் அப்படாவது அங்க இருந்து அப்படியே. இப்ப இதுதான் குழப்பங்கள் உருவாக்க சமயமா இருக்கு இப்ப. அப்ப நான் நினைக்கிறேன் டீல்சான் சக்சஸ் ஆகும் அறிவது. சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, நாட்டுல குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே இந்த கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படித்தான்னா நல்லாட்சி அரசாங்கம்னு மைத்ரி ரணில் இருக்கும் போது நாடு நல்ல நாட்டுல பிரச்சனை கண்டில இருந்து கொழும்புக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு வந்துச்சு கூட்டம், நாமல் கூட்டம், ரைட்டா? அந்த மாதிரி பல ஆர்ப்பாட்டம் அப்படி இருந்தது. கடைசியில குத்தி மைத்திரிபால ரணில விலக்கிட்டு மஹிந்தக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குற அளவுக்கு அப்படி குத்தி தான் இருந்தாப்புல. திரும்ப அந்த டைம்ல நாம வியாழேந்திரன் அமைச்சராக அவங்களாம் அமைச்சரா இருந்திருக்காங்க. பாருங்க, திரும்ப ரணில கொடுத்துட்டு திரும்ப பிரச்சனை அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராஜபக்ச தரப்பு இல்ல நாட்டு பாதுகாப்பு வெடிச்சிச்சு போம்ப 2019 ரைட். அவங்க முன் வச்ச கருத்து இதுக்குத்தான் நாங்க சொன்னோம், நாடு பாதுகாப்பா இல்லன்னு சொன்னோம், கேட்டீங்களாப்பா அப்படின்னு. அத்தனை 69 லட்சம் திரும்பினுச்சு, கோட்டாபே ஆட்சி கொண்டு வந்துச்சு. இப்ப இதே ஸ்ட்ராட்டஜி தான் மீண்டும் எங்க அனூர் அரசாங்கத்துக்கு கீழே பௌத்த மதம் பாதுகாப்பல்ல, சிங்களவர்கள் பாதுகாப்பல்ல, தமிழர்கள் வளர்றாங்க, டயஸ்போராக்கள் வளர்றதுன்னு ஒரே இது. கசப்ப தேரர் ஒரு நாள் இப்ப சொல்லி வருவங்க எல்லாரும் பார்க்க போன அடையப்பா இந்த போராட்டங்களை செய்யாதங்க, நமக்கு இங்க களி உண்டு ஏலாது, களி சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இவங்களோட மற்றாக்கள் மாதிரி இல்ல, அவங்க ஒரு போக்குல நிக்கிறாங்க. 11ஆம் தேதி மட்டும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு விளக்கமறைகள் வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப 11ஆம் தேதி இருந்து இருக்கணும். அங்கன அதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இன்னைக்கு கேஸ் வழக்கு விசாரணை எடுத்தாங்க நீதிமன்றத்துல. முன்னுக்கு ஒரு தேரர் வந்தாரு இன்னைக்கு.
நான் பார்த்து இவரை எங்கேயோ கண்டிருக்கனே, ஆள் யார் உங்களுக்கு நல்ல பழக்கம் தானே எல்லாரும் ஊர்ல. எங்கேயோ பழக்கம், எங்கேயோ கண்ட மூஞ்சி சரியா. நான் தேடுறேன், இப்ப என்ன போன்ல போயிட்டு பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்குறேன். ஆனா வேற யாரும் இல்ல, நம்ம ஐயாச்சாமி எஸ்சிஐடிக்கு சிரந்தி மேடம், சிரந்தி மேடம் இறங்க விடுங்க, சிரந்தி மேடம் இறங்க விடுங்க, எல்லாம் போங்க. அவரு அன்னைக்கு சிரந்திக்கு நாமளுக்கும் வழிவிட சொன்னவர் இன்னைக்கு அங்க போயிட்டு, ஓ தேரர்களுக்கு எதிராக, பௌத்த தர்மத்தின் தேரர்களுக்கு எதிராக இந்த அதிகாரிகள் குத்துறாங்க, கொடைறாங்கன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல திருகோணமலை. சோ இதெல்லாம் ப்ரீ பிளானா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் எங்க கொண்டு போயிட்டு ஒரு கலவர பூமியா மாத்துறதுக்கு இந்த டீம் ஒண்ணு மட்டும் தெரியும், தயாராக எந்த வித சந்தேகமும் இல்ல. அங்க அங்க இருக்கிற மௌனம் நல்லது இல்ல. மேலிடத்துல எங்கேயோ பீடிப்பாய போகுது. ஆட்சியை தக்க வைக்க சூழ்ச்சி செய்ய மாட்டோம், மக்கள் மறுத்தால் விலகுவோம். கெல்வின் எச்சரிக்கை. கெல்வின் சொல்லு ஆட்சிய தக்க வைக்கிறது சூழ்ச்சி செய்ய மாட்டோம் என்றால் நாட்டை ரெண்டுல ஒன்றுல உங்களை திருத்துறது அல்லது ஏதாவது ஒண்ணு செய்யறது. கெல்வின் மிக தெளிவா சொல்லி இருக்கிறார். அப்படியெல்லாம் இருக்கு. சோ பாப்போம். அனுரகுமார அமைதியா இருக்காரு. அவரும் ஏதாச்சும் எக்ஸெண்டமா 20ஆம் தேதி அவர் ரெடி. பாப்போம் என்ன நடக்குதுன்னு ரெடியா வரும். ஏன்னா இப்ப இதெல்லாம் ஒரு கூட்டத்துக்காக களமிறங்குற ஒரு குழு தான் இது. ஒரு கூட்டத்துக்காக, ஒரு தரப்புக்காக. அது எந்த தரப்புன்னு தெரியும். நிக்காய பேரே வச்சுட்டாங்க. அந்த நிக்காயில இருந்து வரப்போறவங்க தான் எல்லாமே. சோ 20ஆம் தேதி என்ன நடக்குது பார்க்கலாம். அப்படியே இன்னைக்கு என்ன ஒரு விசேஷமான நாள் ஒண்ணு. வாழ்த்து கீழ்த்து சொன்னீங்களா என்ன மாதிரி? ஒரு பிறந்த நாள் இன்னைக்கு, ஒரு முக்கியமான அவருடைய பிறந்த நாள். என் ஆத்துக்காரியிற பிறந்த நாள் இல்ல, அவருக்கு இல்ல பிறந்த நாள், மக்களுக்கும் இல்ல, நம்ம அலுவலகத்திலே ஒன்றும் இல்லை. அடிக்கடி நாங்க பேசுற ஒருத்தர் பிறந்த நாள் என்ன நடக்குது, வாழ்த்து எழுத்து போட்டீங்களா? சார் இப்படி வருவோமே, முதலமைச்சராக போறவரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சுமந்திரன் நான் காலையில அவருக்கு வாழ்த்து சொன்னேன். நான் வாழ்த்து அந்த முகநூல் பக்கத்துல இருக்கக்கூடிய தகவல் வழங்குறது கூட வாழ்த்த வாசிக்கிறதா என்ன. நான் இப்படிதான் டீல் சார். நான் அரசியல் வேற, தனிப்பட்ட இது வேறானே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணன், கடவுள் துணை என்றும் உங்களுடன் இருப்பதாக. நான் போட்டது 5:37 போட்டது. அவர் 5:39 நன்றி என்று ரிப்ளை பண்ணிட்டேன். பாத்தீங்களா, உங்க மேல எந்த விதமான கோபமும் இல்ல. நான் சொல்றது இதுல ஒன்றத்தான் சொல்றது. அரசியல் வேற, தனிப்பட்ட விடயம் வேற. இப்ப நாங்க இதுல ஒரு ஆளை எதிர்க்கிறோம்னா தனிப்பட்ட ரீதியாகவும் எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. அது அநாகரிகம். நான் அவருக்கு ஒவ்வொரு வருடமும் வாழ்த்து சொல்றேன், இந்த வருடமும் வாழ்த்து சொல்லி இருக்கேன். எனக்கு ஒரு உண்மையில அவரை பத்தி இன்றைய நாள்ல நாங்க குறையா சொல்லக்கூடாது, குறைகள் இருந்தாலும். ஆனா என்ன கவலைன்னு சொன்னால், அவரை கொண்டு போய் இந்த பேஸ்புக்ல அவர் ஆதரவாளர்கள் சட்டமேதன்றதும் வருங்கால முதலமைச்சர் என்றதும், இப்ப என்ன சொல்லுங்க, உண்மையில ஒரு ஜனாதிபதி சட்டத்தனி ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான சட்டத்துறையில இருக்கக்கூடியவர். அவரை கொண்டு சட்டமேதன்றதும் அம்பேத்கர்ன்றதும், ஐயோ கடவுளே, அந்தால் ஏண்டா இன்றைய பிறந்த நாள் வந்து இருப்பாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன, அந்த 9ஆம் தேதி தொடர்பாகவும் இப்ப எனக்கு ஜோசியம் மீது நம்பிக்கை இல்லை, ஆனா கணிப்புகள் இருக்கு தானே, அது தொடர்பாக சும்மா தேடி பார்த்ததுல 9ஆம் தேதியில பிறந்தாக்கள் இந்த சாதிக்கிறன்றது அசாத்தியம். அது இந்த என்ன சொல்றவ என்ன ஜோசியராக்கிறாங்க மக்களே. இப்ப நான் கேட்டுக்கொண்டேன். நான் இந்த 9ஆம் தேதியில பிறந்தாக்கள் ஒரு கூர்மையானாக்கள், நல்ல திடகாத்திரமா நல்ல இதா இருப்பாங்களாம். அவங்கள்ட்ட அந்த சாதிக்கிறன்றது அசாத்தியமா இருக்கு. கொஞ்சம் தள்ளுபடிகள் இருக்கும், இழுபறிகளே இருக்கும். வெற்றி என்றதும் கூட அசாத்தியமாகத்தனம் இருக்குமா, வெற்றிக்கணிய தொட முடியாத நிலையில அவங்க இருக்காங்க என்றுதான் சொல்லப்படுது. இருந்தாலும் ஒரு அரசியல் பயணம் தொடரவனும், முரணுகள் இருந்தாலும் இந்த பிறந்த நாளுக்கு போறதாவது அவர் ஒரு நல்ல முடிவுகள் எடுத்து ஒற்றுமையை தலைமுறை கட்சி கருணாநிதிக்கு ஒரு வாழ்த்து கேட்போமா? ஐயோ கடவுளே, நான் வாழ்த்தா? டேய் டில்சான், என்ன கேட்கிறது? ஐயோ டில்சான், அவர்தான் செத்தீங்க டில்சான் நீங்க. இல்ல நல்ல நாள்ல டில்சான், இதைத்தான் இந்த கலாச்சாரம் அடுத்த தலைமுறையும் பின்பற்ற வேணும் இருக்கிறோம். யாருல முரண் இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்ல வேணும். அது மாதிரி சுமந்திரன், நீங்க இந்த வாழ்த்துக்களை கேட்கிற மாதிரி, நன்றி சொல்ற மாதிரி நல்ல கருத்துக்களையும் நீங்க இந்த பிறந்த நாள் எடுத்து இந்த மக்கள் கட்சி, இப்ப என்ன சொல்றப்ப சாணக்கியனையும் நீங்க நல்வழிப்படுத்த வேணும். இப்ப சாணக்கியனும் பிள்ளையாக போய்கொண்டிருக்கிறார், பாதை மாறி எல்லாம் போடுற அவரை நீங்க நல்வழிப்படுத்த வேணும். இந்த கதிரைகளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல வேணும். இப்படி நீங்க ஒரு உண்மையில ஒரு அவரை பற்றி இன்னொன்று சொல்ல வேணும் நெல்சன், அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். அவருடைய திருச்சபையில அவர் ஒரு நல்ல ஸ்பீச் பண்ணக்கூடியவர், அந்த சமயம் சார்ந்து. அப்படி சமய விழுமியங்களோடு வாழ்ற நீங்க சமயம், அறம், மக்கள் என்ற விடயத்திலே நீங்க கவனத்தோட இருப்பீங்கன்னு நம்புறோம்.
இது உங்கள் மீதான கரிசனை ஒழிய மற்றபடி இது உங்கள் மீதான ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இல்ல. ஏன்னா நீங்களும் ஒரு நல்ல ஒரு நிலையெல்லாம் இருந்தீங்க, யாரும் உங்களை பழுதாக்குனான்னு தெரியல. என்னோட எல்லாம் அவர் பழகுற அந்த தொடக்க காலத்திலே எல்லாம் மிக பண்பானவர், நல்லவர். ஆனா அவர் ஆறு இந்த அளவுக்கு இந்த உண்மையை சொல்ல போனா டில்சான், இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் எப்ப அவருக்கு சேர் போட தொடங்கிச்சோ அண்டையோட அவருக்கு கதை முடிச்சு. ஒரு முறை என்ன சொல்றேன், அந்த செல்ஃப் இவாலுவேஷன் செய்யுங்க. உங்களையே நீங்க ஒரு முறை மீள் பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி அடுத்த நிலைக்கு தயாராகிறன்னு தெரியும். இந்த அரசியல் அரங்கில இருந்து நீங்க ஓய்வு பெறதா சொன்னீங்க. நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நான் அதில் வேலை செய்வேன். நிறைவேறாது என்று நான் தீர்மானிக்கிறனால அதுக்கு பிறகு நான் அங்கே இருக்க மாட்டேன். நிறைவேறாது நீங்க சொன்ன மாதிரி நிறைவேறாவிட்டால் அதற்கான பொறுப்பை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கேன். பாராளுமன்றத்திலிருந்து ராஜினாமா செய்வது என்று சொல்லியிருக்கேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் உதவியாளர் கூட்டத்தில் அதை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த ஓய்வு பெற காலத்துல நீங்க ஒரு கௌரவமான ஒரு ஓய்வு பெற வேணும். அரசியல் அரங்கில இருந்து நீங்க ஓய்வு பெற்றதோட காணாமல் போயிடக்கூடாது. உங்களை இந்த சமூகம் கொண்டாட வேணும். இது இன்றைய நாள்ல உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்ற அளவுல நாங்க இல்ல, ஒரு கருத்தா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவுதான் டில்சான். அது மட்டும் இல்ல, வேற என்ன தகவல்கள் நடக்குது, நாளைக்கு நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா டில்சான் இன்னும் சொல்ல வேணும், இந்த ராஜபக்ச அணியினரை நீங்களும் நானும் இதுல சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வழிகிட்டாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லது ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, இப்ப குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுல எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட இனி இவர்களை கைது செய்தால் இவர்கள் தியாகி ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. கட்டாயம் ஆனா நடக்கும். ஏன்னா போகும்போதும் சரி வரும்போதும் சரி கொடுக்குற வாய்ஸ் கட் பலமா இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த இது இருக்கு. இன்னைக்கு நேரத்துல அரசியல் செய்யறாங்க, பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து செய்யற அரசியல் சொல்லி இவங்களுக்கு அது ஈஸியான வேலை. ஸோ அதுதான் இவங்களுக்கு பெரிய பலமா இருக்கு. உங்களோட வாய்ஸ் கட்ஸும் அப்படியே அந்த பலக்காய அவங்களுடைய டீம், ஃபுல் டீம், அப்புறம் நிக்காய எல்லாம் சேர்ந்து இவங்கள தூக்கி திரும்ப கொண்டு வந்து அமர்த்து. அதுல ஒரு பின்னூட்டத்துல கேட்டிருந்தாரு, எங்க மங்கள ராம எங்க காணல கொஞ்ச நாள், அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டிருந்தாரு. பின்னூட்டத்துல அவர் ஒரே பெரிய தொழில் எங்கப்பான்னு கீழே கேட்கிறாரு. எங்க தேடணும், நாங்களும் தேடும், சத்தியமா தெரியாது என்ன கதைன்னு தேடி பார்ப்போம். அவரும் உங்களை கண்ணாடி போட தொடங்கிட்டார் இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் தான், இப்ப நான் முதலே சொன்னேன், இப்ப இந்த கசியப்ப தேரர் உட்பட அந்த குழுவினர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துல கைதாகி தொடர்ந்து விளக்கமறையில் இருந்து அவங்க பிணை கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. ஆனா பிணை நிராகரிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 11ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இவங்கெல்லாம் மீண்டும் உள்ளுக்கு போயிட்டாங்க. உள்ளுக்கு போகும்போது, அதாவது நீல நிற பேருந்தில் ஏற முன்னுக்கே அவங்க சத்தம் போட்டு கத்தி கூச்சலிட்டு இந்த அரசாங்கம் நம்ம பௌத்த மதத்தை இல்லாமல் செய்து ஒழிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு ஏறும் போது நாங்க கொஞ்சம் கூச்சல் குழப்பமா இருந்துச்சு. ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் முடிஞ்ச போயிட்டாங்க தானே. அந்த திருகோணமலை சிலை வச்ச இடம் இருக்குதானே, இந்த கடலோர பிரதேசம், அங்க ஒரு டீம் போயிருக்கு நினைக்கலாம். ஓ, பெரிய டீம் ஒண்ணு இறங்கிருக்காங்க. அவங்க நேற்றும் போய் தயார் பண்ணுவாங்க. அதான் இந்த கோர்ட் கேஸ் எப்ப வருது இவங்க எல்லாம் முதல் நாளே போய் ரெடி ஆயிருவாங்க. இப்ப இன்னைக்கு பிரதானமாக யாரு இருந்தாலும் 5 பேர் அங்க போயிருக்காங்கன்னா, அந்த முதல்ல சொன்ன தேரர் இங்க சிரந்தி மேடம் கதவு திறந்து அழகா பாதுகாப்பா கூட்டு போன தேர்தல்காரு அவரு சரத் வீரசேகரோட குஞ்சுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 பேரு அங்க சிலை கிட்ட போயிட்டு ஒரே குழப்பம். සොප් එකක් ආරම්භ කරන්නද කියලා අපි දැක්ක අනුරාධපුර පැත්තෙත් ගස් කපලා විනාශ කරගෙන යනවා ස්වභාවයන. ඒ නිසා අපි කියනවා මේවා සංරක්ෂණය වෙලා ආතිභේද කුල භේද වලින් වටන්න බැරි ධර්මය බලවත් වූ දේශයක් ගොඩ නගන්න අපි සෑවම එකට එකතු වෙලා පාරට බහින්න ඕනේ. ඒ නිසා අපි தர்மய பலகத்து தேசයක් එකතු කරන්න எல்லாரும் சேர்ந்து முன்னுக்கு அணி திரள்வோம் அப்படின்னு தேரர் எல்லாத்தையும் இன்வைட் பண்றாரு. சோ இந்த சிந்தனையில இருக்கவங்க எப்படியுமே இருப்பாங்க தானே. கொழும்புல எல்லாத்தையும் கூட கொழும்பை தாண்டின பகுதிகளில் தெற்குல அப்படி இப்படி இருப்பாங்க. இப்ப அவங்களெல்லாம் சூட் பண்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு. சோ நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் கிளம்பி போவாங்களா, இல்ல அவங்க சுய சிந்தனையோட சரியா சிந்திச்சு இவனுங்களுக்கு இந்த இனவாத பிரச்சனைக்கு விட்டா வேற அரசியல் சேர்த்துக்கு வேற எதுவுமே இல்ல, இவனுங்களை பின்னுக்கு போனா நம்மளும் நாசம் நானும் நாசம் அப்படின்னு நினைச்சிட்டு பாதுகாப்பா வீடுகள் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களான்னு பொறுத்திருந்தா பார்க்க நினைக்கிறேன். புத்திமா ஜனதாவை நாட்டில் இருக்க சிறந்த மக்கள் சரியான சிந்தனையில செயற்பட்டு நடப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம். தேரர்கள் கூப்பிடுறாங்கன்னு ரோட்டுக்கு மட்டும் இறங்கிறாங்க, சரியில்லை. நாடு ஒரு லெவல்ல போய்கிட்டு இருக்கு, பொருளாதார ரீதியா பல மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ
இந்த டைம்ல எல்லாரும் சேர்ந்து நாட்டை கட்டி எழுப்ப வேண்டியது இலங்கையராக இருக்க எல்லாருடைய கடமை. அதை தான் நாங்க பார்க்கணுமே தவிர காலப்பிடிச்சு இருக்கிறதும் அடுத்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக இன்னொரு தரப்புக்கு தேவையில்லாத சப்போர்ட்டை பண்றதும் தவறான விஷயம். ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. 20ஆம் தேதி பெரிய போராட்டம் தேர்தலுடையது. இப்போ கொழும்பு எப்படி இருக்கும்னு அன்னைக்கு தான் நாங்க பாத்துக்கலாம். அப்டேட் பண்றோம். ஓகே டீல்சான், அப்ப Okay. நல்ல செய்தியோட கசப்ப தேரர் விடுதலைக்கு 20ஆம் தேதி குரல் கொடுக்குறாங்களா அல்லது கொழும்புலையும் எங்கேயாவது ஜெயில அடவிடுறாங்களா கனவேர் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேண்ணா, சந்திப்போம். அப்ப Okay, bye. நாளைக்கு பேசுவோம். நன்றி.